ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு நான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில், அது எந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்டு தான். பேங்கிங்னா எந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா பேங்கிங் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதில் ஐஓபி ரெக்ரூட்மெண்ட் அப்ரெண்டிஸ் இதுக்காக சொல்லி இருக்கிற டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே ஐஓபி மெயின் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வந்துடும். ஐஓபியில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஐஓபி பேங்க்கோட ஹோம் பேஜ் போகணும். ஐஓபி பேங்க் அதில் போனீங்கன்னாவே எப்பயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எதுவுமே அதனோட அஃபிஷியல் சைட்டில் போனீங்கன்னா தான் அந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சும்மா ரேண்டமாக வர இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. ஸோ நம்ம அஃபிஷியலாக எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிலையபிள் சோர்ஸஸ் இருக்கும். கேரியர்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே அவங்க என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 ஃபினான்ஷியல் இயர் 2024-25 750 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் டோட்டலாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு டோட்டலாக 750 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம கொடுக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 9/3/2025 முடிஞ்சு போயிடும். தட் மீன்ஸ் இன்றைக்கி தேதி 6, ஒன்று 3 நாளில் உங்களுக்கு க்ளோசிங் டேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களோட இது. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ உங்களுக்கு 12 தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் 16/3/2025 கொடுத்துருக்காங்க. 16 டென்டேட்டிவ் டேட் தான், ஒன்றும் எக்ஸாக்ட் டேட் கிடையாது. அதேமாதிரி 750 வேகன்சி அவங்க டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா டோட்டலாக அது மென்ஷன் ஆகிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை வேகன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொன்றும் அந்த வேரியேஷன் மாறும். பேஸ்ட் ஆன் பாப்புலேஷனை பொறுத்து உங்களுக்கு மாறும். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஆந்திர பிரதேஷில் 25, அந்தமான் நிக்கோபாரில் 1, அஸ்ஸாம் 4, பீகார் 25, சண்டிகர் 4. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் உங்களுக்கு நம்மளோட இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டோட்டலாக எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, 175 டோட்டல் வேகன்சி 175. அதை கேஸ்ட் வைஸாக இவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 33, இந்த மாதிரி அன்ரிசர்வ்டு அந்த மாதிரி டோட்டலாக 175 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில். இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படி இருக்கணும்னா, ஆல்ரெடி சொன்னதான் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதேமாதிரி ஏஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் உங்களுக்கு 1/3/2025 அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட வயசு 28 வரைக்கும் இருந்திருக்கணும். 20 மேக்ஸிமம் ஏஜ் 28, மினிமம் 20 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ்டு பை இன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு யூனிவர்சிட்டி இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கே 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அதர் கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மாதிரி விடோஸ், இந்த மாதிரி டிவோர்ஸ் டொமன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 35 இயர்ஸ் 38 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ விஷன் டீட்டெயில் அதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹியரிங், அதுக்கப்புறம் டிசபிலிட்டி, இதெல்லாம் மெடிக்கல் இதில் வந்துடும். ஸோ அதன் டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் தேவைப்படுதுன்னா, ஸ்டைஃபண்ட் இவங்க ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர் மந்த் 15,000 ஃபார் மெட்ரோ பிரான்ச்சுக்கு, அர்பன் பிரான்ச்சுக்கு 12,000, செமி அர்பன் ரூரலுக்கு 10,000 கொடுக்குறாங்க. ரூரல்னு உங்களுக்கு தெரியும், கிராமப்புறத்துக்கு. இது நடுத்தரமான சிட்டிஸ்க்கு இருக்கிறது. இது அல்ட்ரா மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இந்த மாதிரி மெயின் ஏரியாவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுக்கு 15,000 பர் மந்த்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. டீட்டெயில் பிலோ ஃபார் கேண்டிடேட் செலக்டட் அண்டர் நேட்ஸ் மூலியமாக தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
அதுக்குமே அவங்க வந்து ஸ்டைஃபண்ட் வந்து 4500 கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்ட் வந்து படிக்கிறதுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டேட்டிவ் அண்டு ரிசர்ச் ஆப்டிடியூட், அப்புறம் கம்ப்யூட்டர் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜ். டோட்டலாக ஈச்சில் வந்து 25 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ், 100 கொஷின்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் சீட்ஸ். நமக்கு தமிழ், இப்போ நம்ம தமிழ் இது நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக 10th or 12th வந்து ஸ்டாண்டர்டாக மார்க் ஷீட்டில் வந்து நம்ம தமிழ் படிச்சிருக்கணும். நமக்கு தமிழ் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி எழுதுகிறோம், இதில் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜும் அந்த இதுவுமே இதில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் கைட்லைன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். சாரி, நேட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நேட்ஸ் எப்படி இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நேட்ஸ் தான் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கீமில் வந்து நாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணினா மட்டும்தான் நம்ம அதில் இருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதில் வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ பேங்க்ஸ் மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் வந்து அந்த ஸ்கீமில் தான் வந்து பர்சன்ஸை வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீமேல் SC/STக்கு வந்து 600, PWDக்கு வந்து 400, அதேமாரி அதர்ஸுக்கு வந்து டோட்டலாக வந்து 800. எக்ஸாமினேஷன் ஃபீ, இன்டிமேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ டோட்டலாக வந்து 708 ஒவ்வொருத்தருக்கும் GSTயோடு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இன்னும் ஒரிஜினல் டுக்கு, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, நம்மளோட இமெயில் வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நமக்கு ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கேட்குறோம் அப்படின்னு கன்செஷன் கேட்குறோன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்ம எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்ட்ராக்ஷன் வில் பி ஹெல்ட் எனி சென்டர் அக்ராஸ் இந்தியா ஆஸ் டிசைடு பை தி பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பர்சனல் இன்ட்ராக்ஷனும் எந்த சிட்டியில் வேணால் நடக்கலாம், அதுவும் பேங்க் டிசைட் பண்ணுறதுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குன்னா, ஜென்ரல் எலிஜிபிலிட்டி, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது இல்லை நான் ஏதாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வந்து கீழே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.